Good morning students. Standard 8th, subject English, Unit 2. Today we will learn the supplementary Jim Corbett, a 100th naturalist. அதோட கண்டினியூஷன். ஆல்ரெடி உள்ள கிளாஸில் என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னம்னா அந்த டைகர் வந்து நிறையா பேர் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு கொண்டுகிட்டு இருக்கு. ஸோ அதை கொல்றதுக்காக ஜிம் கார்பெட் கிட்ட வந்து பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இவர் என்ன பண்ணிக்கிட்டாரு, அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு, ஒத்துக்கிட்டாரு. அந்த மேன் ஈட்டர், அந்த மனிதனை கொல்லக்கூடிய அந்த டைகரை வந்து நான் கொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிக்கிட்டாரு, அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு. அது வரைக்கும் பார்த்துருந்தோம். இப்போ அதோட கண்டினியூஷன் பேஜ் நம்பர் 59லேருந்து. He came in the Kumavan district. ஸோ இப்போ அவர் என்ன பண்ணிட்டார்னா ஒரு தங்கிட்டார். எங்கே வந்து தங்கிட்டார் அப்படின்னு சொன்னாக்கா குமாவன் டிஸ்ட்ரிக்டில் வந்து தங்கிட்டார். அண்ட் ஸ்டார்டட் ட்ராக்கிங் த டைகர்ஸ். இப்போ வந்து அந்த ஸ்டார்ட் பண்ணிட்டார் அந்த ட்ராக்கிங், டைகர்ஸோட எங்கெங்கெல்லாம் போகுது அந்த தடயங்களை வந்து தேடுறதுக்காக ஸ்டார்ட் பண்ணிட்டார். ஹீ மூவ்ட் அரவுண்ட் த வில்லேஜஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்டட் த ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் மேன் ஈட்டர்ஸ். ஸோ இவர் என்ன பண்ணுறாருனா அந்த வில்லேஜ் ஃபுல்லாக என்ன பண்ணுறாரு, ட்ராக் பண்ணுறாரு. ஹீ மூவ்ட் அரவுண்ட் த வில்லேஜ். ஸோ வில்லேஜ் ஃபுல்லாக ட்ராக் பண்ணுறாரு. ஏதோ ஒரு விஷயம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தடயங்கள்லாம் இது பண்ணுறாரு. அப்படி பண்ணதுனால ஆல்ரெடி தான் ஒரு கேமராலாம் வச்சு ஃபிக்ஸ் பண்ணி பார்ப்பாருன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா, அது மாதிரி இவர் பண்ணுறாரு. அண்ட் ரெஸ்ட்ரிக்டட் த ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் த மேன் ஈட்டர். இந்த மனிதனை சாப்பிடக்கூடிய அந்த விலங்கோட ஆக்டிவிட்டீஸ் வந்து என்ன ஆயிடுது இப்போது, ரெஸ்ட்ரிக்டட் அப்படின்னா என்னதுன்னா கட்டுப்படுது. ஏன்னா அங்கங்கே என்ன பண்ணுறாரு அப்படின்னாக்கா அதுக்கு பயமுறுத்துறதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா சில விஷயங்கள்லாம் பண்ணுறாரு. கேமரா வச்சுருக்காரு, சில இடங்கள்லாம் என்ன பண்ண வலையெல்லாம் விரித்து வச்சுருப்பார். ஸோ அதனால் அதோட ஆக்டிவிட்டீஸ் வந்து என்ன ரெஸ்ட்ரிக்டட், கட்டுப்படுது. ஆஃப்டர் செவரல் அன்சக்ஸஸ்ஃபுல் அட்டம்ப்ட்ஸ், நிறைய டைம் என்ன பண்ணுறாருனா ட்ரை பண்ணுறாரு, எல்லாமே என்ன ஆகுதுன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகலை. கார்பெட் மேனேஜ்டு டு கில், ரொம்ப அதை கொல்றதுக்கு மேனேஜ் பண்ணி ட்ரை பண்ணுறாரு. பட் என்ன பண்ண முடியலை, எல்லா அட்டம்ப்ட்ஸுமே அன்சக்ஸஸ்ஃபுல், எல்லாமே தவறி போயிடுது. The tiger when it killed a 16 years old girl in the village near Champworth. ஸோ ஒரு டைம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு 16 வயது ஒரு கேர்ளை வந்து என்ன பண்ணிடுச்சு அப்படின்னா அந்த டைகர் வந்து கொன்றுச்சு. எங்கே நியர் சாம்பவத் அந்த பிளேஸில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா கொன்றுச்சு, ஒரு கேர்ளை கொன்றுச்சு. அண்ட் லெஃப்ட் எ ட்ரையல் ஆஃப் பிளட். ஸோ அந்த பொண்ணை கொன்றுச்சு, லெஃப்ட் எ ட்ரையல் ஆஃப் பிளட், அந்த பிளட்டெல்லாம் அங்கே கிடக்குது. அதை ட்ரையல் பண்ணி அவர் என்ன பண்ணுறாருனா விச் கார்பெட் ஃபாலோடு, அதை ஃபாலோ பண்ணி போகிறாரு. ஆஃப்டர் எ ஹோல் டே ஆஃப் பர்ஷூட், என்ன சொல்கிறது, அதை பர்ஷூட்னா பின்தொடர்ந்து போகிறது. ஒரு நாள் ஃபுல்லாக அதை ஃபாலோ பண்ணி என்ன பண்ணிகிட்ருக்காருன்னா போயிட்டுருக்காரு. கார்பெட் ஹேட் எ அபேண்டன் த ஹண்ட். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறாருனா தேடி போகிறாரு, அவருக்கு கிடைக்கவே இல்லை. அந்த டைகர் என்ன பண்ணலாம், கிடைக்கல. ஸோ அதனால் அபேண்டன்னா கைவிடுறது. ஸோ இப்போ ஹண்ட் வேட்டையாடுறதை அவர் வந்து விட்டுட்டார். என்ன டிசைட் பண்ணுறாருனா டிசைடட் டு யூஸ் வில்லேஜஸ். இப்போ நம்ம யாரை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா வில்லேஜஸ், அந்த கிராமப்புற மக்களை எல்லாரையும் என்ன பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலான்னு டிசைட் பண்ணிட்டாரு. டு ஆர்கனைஸ் எ பெய்ட் த நெக்ஸ்ட் டே இயர் த சம்பா ரிவர். ஸோ என்ன பண்ணுறாரு அப்படின்னா நெக்ஸ்ட் டே வந்து பெயிண்ட் அப்படின்னாக்கா என்னதுனாக்கா தூண்டில். நெக்ஸ்ட் டே என்ன பண்ணுறாருன்னா இந்த சாம்பா ரிவர்கிட்ட என்ன பண்ணுறாரு, சாம்பா ரிவர் பக்கத்தில் ஒரு தூண்டில் ஒன்று அமைக்கிறாரு. இந்த வில்லேஜ் மக்களெல்லாம் சேர்த்துக்கிட்டு என்ன பண்ணுறாரு, எல்லாரும் சேர்ந்து ஒரு தூண்டில் ஒன்று அமைக்கிறாங்க. வித் த ஹெல்ப் ஆஃப் த தாசில்தார் ஆஃப் த சாம்பவத், அதாவது அந்த சாம்பவத் பிளேஸோட தாசில்தார் அவரோட ஹெல்ப்போட உதவியோட என்ன பண்ணுறாங்க, இப்போ பெயிட் வந்து எல்லா ஊர் மக்களும் சேர்ந்து சாம்பா ரிவர் அந்த ரிவர்கிட்ட என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னாக்கா அமைச்சிட்டாங்க. இந்த பெயிட் வாஸ் ஆர்கனைஸ்டு வித் அபவுட் 300 வில்லேஜஸ். அந்த பெயிட் அந்த தூண்டில் அமைக்கிறதுக்கு வந்து எத்தனை பேர் இருந்தாங்களாம், கிட்டத்தட்ட ஒரு 300 பேர் சேர்ந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா அமைச்சிருக்காங்க. த நெக்ஸ்ட் டே கார்பெட் ஷாட் த டைகர்ஸ் டெட் நியர் த சத்தாத் பிரிட்ஜ் இன் சாம்பவத். ஸோ நெக்ஸ்ட் டே என்ன பண்ணிட்டார் அப்படின்னாக்கா இந்த 300 பேர் சேர்ந்து பெயிட் அமைச்சிட்டாங்க. அமைச்சோன்னே என்ன ஆயிடுச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் டே என்ன பண்ணிட்டார் இவர், ஷாட் டைகர்ஸ் டெட் ஷாட் பண்ணிட்டாரு. ஸோ டைகர் வந்து என்ன ஆயிடுச்சு, டெட் இறந்துருச்சு. எங்கே இறந்து கிடக்கு அப்படின்னா இந்த சாம்பவத் அப்படிங்கிற பிளேஸில் இருக்கக்கூடிய ஒரு பிரிட்ஜு, சத்தா பிரிட்ஜ், அந்த பிரிட்ஜ் பக்கத்தில் என்ன பண்ணி கிடக்கு, இறந்து போய் கிடக்கு ஒரு ஷூட் பண்ணதுனால. எ சிமெண்ட் போர்ட் வாஸ் எரெக்டட் மார்க்கிங் த பிளேஸ் வேர் த டைகர்ஸ் வாஸ் ஃபைனலி brought டவுன்.
ஸோ அதுக்கப்புறம் அந்த பிளேஸில் இறந்ததுனால அங்கே ஒரு சிமெண்ட் போர்டு, ஒரு பலகை ஒன்று வச்சிடுறாங்க. என்னென்னா எரெக்டட் அப்படின்னாக்கா அமைத்தல். என்ன வைக்கிறாங்கன்னா மார்க்கிங் த பிளேஸ், அந்த பிளேஸை மார்க் பண்ணி இந்த இடத்துல தான் நாங்கள் ஃபைனலாக என்ன பண்ணோம், இந்த டைகரை வந்து பிடிச்சோம், கொன்னுட்டோம் அப்படிங்கிற நினைவாக என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா ஒரு சிமெண்ட் போர்டு ஒன்று அந்த இடத்துல வச்சிடுறாங்க. இப்போது டைகரை வந்து அவர் என்ன பண்ணிட்டாரு, ஷாட் பண்ணிட்டாரு. A postmortem on the tigers showed the upper and lower canine teeth on the right side of her mouth were broken. The upper of one in half, the lower one right down to the bone. ஸோ இப்போ வந்து என்ன ஆகுது அப்படின்னாக்கா அந்த டைகரை கொன்னுட்டு போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறாங்க. அதில் போஸ்ட்மார்ட்டம் பண்ணால் அதோட அப்பர் அண்ட் லோவர் கேன் டீத், அதோட டீத் என்ன, அந்த கோரை பற்கள்லாம் என்ன ஆகுது அப்படின்னாக்கா ஆன் த ரைட் சைடில் இருக்கக்கூடிய அந்த அப்பர் அண்ட் லோவர் கெனைன் அப்படின்னாக்கா அந்த கோரைப்பல்லாம் என்ன ஆகுது அப்படின்னா ஹர் மவுத் வாஸ் ப்ரோக்கன், அதோட வாய்ப்பகுதி வந்து அந்த தாடை வந்து என்ன இருக்குன்னா உடஞ்சிருக்குது. அப்பர் ஒன் இஸ் ஹாஃப், அப்பர் இது வந்து என்ன இருக்குன்னா பாதி அளவு உடஞ்சிருக்கு. இந்த லோவர் ஒன் ரைட் டவுன் த போன், லோவர் சைடு வந்து என்ன இருக்குது அப்படின்னா அந்த போன் எலும்புமே என்ன இருக்குன்னா உடஞ்சிருக்கு. இது எல்லாமே அந்த போஸ்ட்மார்ட்டமில் தெரியுது. This injury was a result of a old gunshot from a game hunter who failed to track and kill it. ஸோ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அதோட அப்பர் டீத் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா பாதி அளவு உடஞ்சிருச்சு. லோவர் ரைட் சைடில் இருக்கக்கூடிய அந்த லோவர் டீத் என்ன ஆயிடுச்சுன்னா அதில் இருக்கக்கூடிய அந்த போன் எலும்பெல்லாம் என்ன ஆயிடுச்சுன்னா உடஞ்சிருச்சு. This was injury as the result of a old gunshot from the game hunter who failed to track and killed it. எப்படி அது உடஞ்சிருக்கும்னு ரிசல்ட் சொல்கிறாரு, இவர் நினைக்கிறாருன்னா அதை ஷூட் பண்ணுறதுக்காக ஹண்டர் வந்து ஷூட் பண்ணும்போது அது ஃபெயில் ஆயிடுச்சு, அந்த ட்ராக்கில் ஷூட் பண்ணும்போது ஃபெயில் ஆயிடுச்சு. ஸோ தவறுதலாக என்ன பண்ணிருச்சு அப்படின்னா அதோட மவுத்தில் பட்டிருக்கு, அதனால ஏற்பட்ட காயம்தான் இது அப்படின்னு முடிவு பண்ணிடுறாங்க. அக்கார்டிங் டு கார்பெட், ப்ராபப்ளி திஸ் இன்ஜுரி ப்ரிவெண்டட் ஹேர் ஃப்ரம் ஹண்டிங் ஹேர் நேச்சுரல் prey and hence she started to hunt humans. ஸோ இதோட பற்களில் ஏற்பட்ட காயம் வந்து முன்னாடி ஏற்பட்டிருக்குது. ஸோ இந்த காரணத்தினால தான் அதனால் என்ன பண்ண முடியலைன்னா எந்த ஒரு விலங்கையும் வந்து ஈஸியாக போய் வேட்டையாடி பிடிக்க முடியலை. அதனால தான் அது என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா ப்ராபப்ளி திஸ் இன்ஜுரி ப்ரிவெண்டட், இந்த காயம் ஏற்பட்டதுக்கு அப்புறம் தான் என்ன பண்ணியிருக்குன்னா ஹேர் ஃப்ரம் ஹண்டிங் ஹேர் நேச்சுரல் ப்ரே, அது இயற்கையாக எப்போதுமே வேட்டையாடி சாப்பிட்ற அந்த பழக்கத்தை விட்டுட்டு he started to hunt humans, யாரை வேட்டையாட ஆரம்பிச்சிருக்கு, ஹியூமன்ஸை. ஏன்னா ஹியூமன்ஸை வந்து ஈஸியாக போய் கேப்சர் பண்ணிடலாம், மற்ற அனிமல்ஸை என்ன பண்ண முடியாது, பிடிக்க முடியாது, ஸ்பீடாக ஓடிடும். ஸோ எதனாலனா யாரோ ஒருத்தவங்க இதை வேட்டையாடி இருக்காங்க, அந்த ட்ராக் மாதிரி அதோட மவுத்தில் பட்டிருக்கு, அதனால அதுக்கு காயம் ஏற்பட்டுருச்சு. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணிடுச்சுன்னா இதால் வேட்டையாட முடியலை. ஸோ அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணியிருக்கு, ஹியூமனை வந்து அட்டாக் பண்ணியிருக்கு அப்படின்னு யார் சொல்கிறது அப்படின்னா கார்பெட் வந்து சொல்கிறாரு. ஜிம் கார்பெட் வாஸ் ஆல்வேஸ் அகெயின்ஸ்ட் கேம் ஹண்டிங். இவர் எப்போவுமே இந்த வேட்டையாடுறதுக்கு எதிராக தான் இருப்பார். ஸோ அவருக்கு வந்து வேட்டையாடுறது ஆல்ரெடி அவருக்கு வந்து பிடிக்காது அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஹி ஸ்ட்ராங்லி அட்வொகேட்டட் தட் டிஃபாரஸ்டேஷன் அண்ட் ஹியூமன் என்க்ரோச்மெண்ட் வேர் த மெயின் காஸ் ஆஃப் த மிஸ்சீஃப் ஆஃப் வைல்ட் அனிமல்ஸ். ஸோ அப்போ வந்து ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு என்ன அட்வர்டைஸ்மெண்ட் அட்வொகேட் கொடுக்குறாரு அப்படின்னா டீஃபாரஸ்டேஷன், நம்ம காடுகள்லாம் அழிக்கிறதுனாலையும், ஹியூமன் என்க்ரோச்மெண்ட் அப்படின்னா என்னதுன்னா மனிதன் வந்து என்ன பண்ணுறான், எல்லா பிளேஸையும் என்ன பண்ணிக்கிறான் அப்படின்னா ஆக்கிரமிப்பு, என்க்ரோச்மெண்ட் அப்படின்னா ஆக்கிரமிப்பு செய்கிறதுனால தான் அதான் மெயின் ரீசன், மெயின் காஸ் ஆஃப் த மிஸ்சீஃப் ஆஃப் வைல்ட் அனிமல்ஸ். இந்த ரெண்டு காரணத்தினால் அதோட இருக்கிற காடையும் அழிச்சிடுறோம், அதோட பிளேஸையும் என்ன பண்ணிடுறோம், காடையும் என்க்ரோச்மெண்ட் ஆக்கிரமிப்பு செய்கிறோம். ஸோ அதனால தான் அந்த வைல்டு அனிமல்லாம் என்னதுன்னா மிஸ்சீஃப், ரொம்ப கொடூரமாக தீய செயல்லாம் செய்ய ஆரம்பிக்குது. He went on lecturing to educate the people about their natural heritage and the need to conserve forest and their wildlife. நெக்ஸ்ட் வந்து இவர் வந்து ஒரு லெக்சர் கொடுக்குறாரு. என்ன அப்படின்னா பீப்புளுக்கு எஜுகேட் த பீப்புள் எபவுட், எதை பற்றி அப்படின்னா நேச்சுரல் ஹெரிட்டேஜ், இயற்கை ஹெரிட்டேஜ்னால் பாரம்பரியம்னு சொல்கிறது. ஸோ இயற்கையை பற்றியும், அண்ட் நீட் டு கன்சர்வ் ஃபாரஸ்ட்,
ஸோ ஃபாரஸ்ட் மேலே எவ்வளோ கன்சர்னாக அக்கறையாக இருக்கணும், ஃபாரஸ்ட் நமக்கு எவ்வளோ தேவை, அண்ட் தர் வைல்டு லைஃப் காட்டு விலங்குகளுக்கும் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத பற்றி இவர் என்ன பண்ணுறாருனா ஒரு லெக்சர், ஒரு விரிவுரை ஒன்று கொடுக்குறாரு. He promoted the association for the prevention of game. இவர் வந்து association for a prevention game and the all Indian conference for the prevention of wildlife. ஸோ இது ரெண்டுக்குமே என்ன பண்ணுறாரு அப்படின்னாக்கா ரெண்டு விஷயம். ஒன்று association for the prevention of game, அதாவது விளையாட்டு பாதுகாப்பு சங்கம் அப்படின்னு சொல்கிறது. நெக்ஸ்ட் ஒன் ஆல் இந்தியா கான்ஃபரன்ஸ் ஃபார் த ப்ரிவென்ஷன் ஆஃப் வைல்ட் லைஃப், அதாவது அகில இந்திய ப்ரிவென்ஷன் காடுகளை வந்து பாதுகாக்கக்கூடிய சங்கம். இது ரெண்டையுமே வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னாக்கா ஊக்குவிக்கிறார், என்கரேஜ் பண்ணுறாரு இந்த ரெண்டு இதையுமே. ஹி பிளேட் எ கீ ரோல் இன் த எஸ்டாப்ளிஷிங் இந்தியன் ஃபர்ஸ்ட் நேஷ்னல் பார்க் இன் த குமாவன் ஹில்ஸ், த ஹெய்லி நேஷ்னல் பார்க் இன் உத்தரகாண்ட், இந்தியா. இவர் வந்து ஃபஸ்ட்டு எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாரு, அதாவது எங்கே இருக்கக்கூடியதுன்னா இந்தியன் ஃபர்ஸ்ட் நேஷ்னல் பார்க் இன் குமாயின் ஹில்ஸ், அந்த குமாயின் மலைப்பகுதியில் இருக்கக்கூடிய ஹெய்லி நேஷ்னல் பார்க். அதோட பார்க்கோட நேம் என்ன அப்படின்னா ஹெய்லி நேஷ்னல் பார்க் இன் உத்தரகாண்ட். உத்தரகாண்டுங்கிற பிளேஸில் இருக்கக்கூடிய ஒரு பார்க் தான் என்ன, அது ஒரு எந்த மலையில் இருக்குது அப்படின்னா குமாயின் ஹில்ஸில், குமாவன் ஹில்ஸ். அதோட நேம் என்னென்னா ஹெய்லி நேஷ்னல் பார்க். இந்த பார்க்கை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாரு, நல்லா அதுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து என்ன பண்ணுறாருன்னா விரிவுபடுத்துகிறாரு. ஹி வாஸ் இன்சியலி நேம்டு ஆஃப்டர் லார்ட் மால்கம் ஹெய்லி. ஸோ இது வந்து இதோட ஃபஸ்ட்டு இருந்த நேம் என்ன அப்படின்னாக்கா யாரோட நினைவாக அதை வந்து இந்த பார்க் வச்சுருக்காங்க அப்படின்னா லார்ட் மால்கம் ஹெய்லி, அவரோட நினைவாக தான் இந்த ஃபஸ்ட்டு இதை இனிஷியலி முதன்மையாக என்ன பண்ணாங்கன்னா ஆரம்பித்தாங்க அந்த பார்க்கை. ஜிம் கார்பெட் டைட் ஆன் 19th April 1955. இவர் வந்து ஜிம் கார்பெட் வந்து எப்போ இறந்துடுறாருன்னா 19th April 1955 இறந்துடுறாரு. The park was renamed in 1957 as the Jim Corbett National Park. ஸோ அவர் இறந்ததுக்கப்புறம் ரீநேம், அதை வேறு பேர் வைக்கிறாங்க. 1957 என்ன நேம் வைக்கிறாங்கன்னா ஜிம் கார்பெட் நேஷ்னல் பார்க் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பார்க்கோட நேமே மாற்றிடுறாங்க. ஏன்னா அந்த ஹெய்லி நேஷ்னல் பார்க்கை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணது யார் அப்படின்னாக்கா ஜிம் கார்பெட் தான். ஸோ அதுக்காக அவர் இறந்ததுக்கு அப்புறமே அவரோட நினைவாக என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னாக்கா ஜிம் கார்பெட் நேஷ்னல் பார்க் அப்படின்னு மாற்றிடுறாங்க. இட் வாஸ் நேம்டு ஆஃப்டர் ஹிம் டு த ஹானர் ஹிஸ் ரோல் இன் எஸ்டாப்ளிஷிங் திஸ் ப்ரொடெக்டட் ஏரியா இன் 1913. அதாவது ஹானர் அப்படின்னாக்கா அவர் என்ன பண்ணுறதுன்னா அவரோட ஹானர் நேர்மைக்கும் அவருக்கு வந்து பாராட்டுறதுக்காக என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா அவர் வந்து 1915 என்ன பண்ணுறாருன்னா மக்களை வந்து என்ன பண்ணியிருக்காரு, பாதுகாத்துருக்காரு. விலங்குகள்கிட்டருந்து அவர் வந்து பாதுகாக்கிற வேலையை பார்க்குறாரு. ஸோ அவரை கௌரவப்படுத்துறதுக்காக என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த பார்க்கோட நேமை இவர் பேரில் வச்சுருக்காங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ இந்த சப்ளிமெண்ட்ரி வந்து முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு ஃபில்லிங் த பிளாங்க்ஸ் இருக்குது. ஸோ இதுக்கான ஆன்சரை ரைட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒன்று ஒரு பேசேஜ் கொடுத்து கீழே வந்து 4 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. இந்த பேசேஜ் வந்து இப்போ அந்த பார்த்த சப்ளிமெண்ட்ரியில் உள்ளதான், அதுக்கான ஆன்சரும் இந்த பேசேஜில் இருக்கும், அதை ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒன் கொஸ்டின் ஆன்சர் இருக்குது, அதுக்கான ஆன்சரையும் கண்டுபிடிங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.